சூப்பரான 2 தையல் குறிப்புகளை பார்க்க போகிறோம். தைச்சிட்டு மிச்சம் இருக்கிற துணி சில்க் காட்டனவோ இல்லை பாலி காட்டனவோ இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் வேஸ்ட் ஆகாமல் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக மடித்து ஃபால்ஸ் வர்றதுக்கு ஒரு கவர் வரும் இல்லையா, சின்ன கவர் அல்லது வேறு ஏதாவது சின்ன கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நிறைய கலர் துணி நம்ம கையில் இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்ச் ஒர்க் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு மடிக்கும்போது வராது. இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது மேல் துணி தனியாகவும் லைனிங் துணியாகவும் போயிடும். மேலே வர வர லைனிங்கில் மட்டும்தான் ஸ்டிச்சிங் விழும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி மெஷின் டேபிளோட கார்னரில் வச்சுட்டு 2 துணியும் சேர்ந்த மாதிரி பிடிச்சிட்டோன்னா இப்போ டாட் பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ டாட் மேல் துணி தனியாகவும் கீழ் துணி தனியாகவும் ஆகாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.